Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நம்ம ஸ்டாண்டர்ட் 9 சாப்டர் நம்பர் 3 அல்ஜிப்ரால எக்ஸசைஸ் 3.1ல 5th சம் வந்து பார்க்க போகிறோம். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபாலோயிங் பாலினாமியல்ஸ் வந்து ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆட் பண்ணி கிடைக்கக்கூடிய ரிசல்டன்ட் பாலினாமியலோடைய டிகிரி வந்து என்னங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்படின்னா கொடுத்துருக்கிறது ரெண்டு பாலினாமியல் பி ஆஃப் எக்ஸ் அடுத்து கியூ ஆஃப் எக்ஸ் ரெண்டுமே வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் தான் இருக்குது. டிகிரி ஆர்டர் வைஸ் அதாவது டிசெண்டிங் ஆர்டர் வைஸில் வந்து கொடுத்துருக்காங்க. 2 அதுக்கப்புறம் தான் 1 கிடச்சிருக்கு, அடுத்து 3 அதுக்கப்புறம் 1 கரெக்டாக தான் ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் தான் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு பி ஆஃப் எக்ஸ் எழுதிக்கிறேன். 6x² மைனஸ் 7x + 2. அடுத்தது கியூ ஆஃப் எக்ஸ் வந்து எழுதிக்கிறேன். 6x³ நம்மளுக்கு வந்து இங்கே x² இருக்குது, ஆனால் இங்கே x² இல்லை, அதனால் அதை லீவ் பண்ணி 0x² எழுதிக்கிறேன். இந்த இதில் வந்து x³ இருக்குது, ஆனால் p ஆஃப் எக்ஸில் x³ இல்லை, அந்த இதை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு 0x³ எழுதிக்கிறேன். அடுத்தது இங்கே வந்து -7x அடுத்தது +15. இப்போ ரெண்டையுமே ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்படின்னா p ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் q ஆஃப் எக்ஸ் அப்படின்னா ஆட் பண்ணோம்னா 2 + 15 வந்து 17. கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆட் பண்ணனா -7 -7 -14x. அடுத்தது கோஎஃபிஷியன்ட் ஆட் பண்ணனா 6 + 0 வந்து 6x². அடுத்து 0 + 6 வந்து 6x³ அப்படின்னா கிடச்சிருக்க பாலினாமியல் என்னென்னு பார்த்தோம்னா 6x³ + 6x² - 14x + 17. இந்த பாலினாமியலோட டிகிரி வந்து கண்டுபிடிக்கணும். டிகிரிங்கிறப்ப ஹையஸ்ட் பவர் வந்து ஏதோ அதுதான் டிகிரின்னு சொல்லுவோம். இப்போ இங்கே இருக்கிற ஹையஸ்ட் பவர் வந்து என்னென்னா 3. அப்படின்னா இந்த பாலினாமியலோட டிகிரி வந்து என்னென்னா 3ங்கிறத கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்தது செகண்ட் சப்டிவிஷனில் ஹச் ஆஃப் எக்ஸ் அடுத்து எஃப் ஆஃப் எக்ஸ்னுட்டு ரெண்டு சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் தான் இருக்குது, அதனால் அதை எடுத்து எழுதிக்கிறேன். ஹச் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 7x³ அடுத்தது இங்கே எனக்கு x² இன்வால்வ் ஆகிருக்கு, ஆனால் இங்கே x² இல்லை, அதனால் அதை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு 0x² எழுதிக்கிறேன். -6x + 1. அடுத்தது எஃப் ஆஃப் எக்ஸில் வந்து எனக்கு இங்கே x³ பவரில் வேல்யூ எதுவுமே இல்லை, ஆனால் எனக்கு இங்கே இருக்குது, அதை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு 0x³ எழுதிக்கிறேன். +7x² + 17x - 9. இப்போ ஹச் ஆஃப் எக்ஸையும் எஃப் ஆஃப் எக்ஸையும் வந்து ஆட் பண்ணோம்னா 1 - 9 வந்து -8. அடுத்து 17 - 6 வந்து 11x. அடுத்தது வந்து 0 + 7 வந்து 7x². அடுத்தது 7 + 0 வந்து 7x³ வந்து கிடச்சிருக்கு. இதான் நம்மளுக்கு கிடச்சிருக்க ரிசல்டன்ட் பாலினாமியல். அதோட டிகிரி வந்து கண்டுபிடிக்கணும். இதில் ஹையஸ்ட் பவர் எதுன்னு பார்த்தோம்னா 3. அதான் வந்து இந்த பாலினாமியலோட டிகிரி. அடுத்தது தேர்ட் சப்டிவிஷனில் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 16x⁴ - 5x² + 9. அடுத்து g ஆஃப் எக்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா -6x³ + 7x - 15 வந்து கொடுத்துருக்காங்க. இதுவுமே எனக்கு எப்படி இருக்குன்னா ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் தான் வந்து இருக்குது. அப்படின்னா இதை நான் எடுத்து எழுதிக்கிறேன். எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 16x⁴. இங்கே எனக்கு x³ வேல்யூ இருக்குது, ஆனால் இங்கே x³ வேல்யூ இல்லை, அதை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு 0x³ எழுதிக்கிறேன். -5x². இங்கே எனக்கு x வேல்யூ இருக்குது, ஆனால் இங்கே எக்ஸோட வேல்யூ இல்லை, அதை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு 0x எழுதிக்கிறேன். +9. அடுத்தது g ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இங்கே எனக்கு எஃப் ஆஃப் எக்ஸில் x⁴ இருக்குது, ஆனால் இங்கே x⁴ இல்லை, அதை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு 0x⁴. அடுத்தது -6x³. அடுத்து இங்கே எனக்கு x² வேல்யூ இருக்குது, ஆனால் இங்கே இல்லாததுனால அதை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு 0x². அடுத்தது +7x - 15. அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் g ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 16 + 0 வந்து 16x⁴. அடுத்தது 0 - 6 வந்து -6x³. அடுத்து -5 + 0 வந்து -5x². அடுத்து 0 + 7 வந்து 7x. அடுத்தது 9 - 15ஓட வேல்யூ என்ன கிடைக்கும்னா -6 வந்து கிடச்சிருக்கு. இது எனக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ. இதோட ரிசல்டன்ட் டிகிரி என்னங்கிறத பார்க்கணும். இங்கே எனக்கு ஹையஸ்ட் பவர் வந்து என்னென்னா 4, அதான் எனக்கு ரிசல்டன்ட் டிகிரியாக இருக்கும். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. தேங்க்யூ.